நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய நான் முதல்வன் இந்த திட்டத்தின் மூலியமா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க. அந்த தேர்வுக்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்ப்போம். தேர்வுக்கு இன்னமே ஒரு 30 நாள் தான் வந்திருக்கு. இந்த 30 நாளை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த தேர்வு வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை இப்போ தான் படிக்கணும் அப்படின்னு இருக்கலாம். நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 30 நாளை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கட்டாயம் அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கட்டாயம் அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, புக் லிஸ்ட் என்ன புக்கு படிக்கணும், வேறு முக்கியமான டாபிக்லாம் என்ன டாபிக் வந்து படிக்கணும், அதுக்கடுத்து இந்த 30 நாட்களுக்கான வாராந்திர ஸ்டடி பிளானை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த தேர்வு திட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் அப்படின்றது கொள்குறி வகை வினாக்களாக தான் இருக்கும். எல்லா கேள்விகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லக்கூடிய அந்த டைப்பில் தான் இருக்கும். ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த கேள்விக்கு கீழே ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் எது சரியான விடை இல்லைனா எது தவறான விடை அப்படின்னு தான் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் கேள்விகள் அப்படின்றது இருக்கும். இந்த தேர்வு நேரம், இந்த தேர்வு வந்து எத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா? ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க. 3 மணி நேரம் இந்த தேர்வு அப்படின்றது நடக்கும். மொத்தமாக எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. சரிங்களா? இந்த 150 கேள்விகளும் பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ் அந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு 100 கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து சிசாட்னு சொல்லக்கூடிய கணிதம், அதுக்கடுத்து அடிப்படை ஆங்கிலம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கிடையாது. இது 150 கேள்விகள் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு கேள்வி நீங்கள் தவறாக போடுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த தவறான கேள்விகளுக்கான அந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா கேள்விகளுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த எக்ஸாமில். அதுக்கடுத்து கேள்வித்தாள் அப்படின்றது ஆங்கிலத்தில் மட்டும்தான் வந்து இருக்கும், தமிழில் வந்து இருக்காது. சரிங்களா? அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தாவே வந்து போதும், அந்த கேள்வி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாடல் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து சாம்பிளாக ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு 150 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதாவது எம்சிக்யூ டைப்பில் உங்களுக்கு 150 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. ஒரு கேள்வி வந்து மேலே கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து இருக்கும். அந்த கேள்விக்கு கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இந்த தேர்வுக்கு என்னென்ன தலைப்புகளிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்புகளிலிருந்து மட்டுமே உங்களுக்கு 100 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. சரிங்களா? 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இந்த எல்லா தலைப்புகளிலிருந்து உங்களுக்கு 100 கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து சிசாட்னு சொல்லக்கூடிய இந்த 3 தலைப்புகளிலிருந்து மட்டுமே உங்களுக்கு 50 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு 150 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. முதல்ல இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு தாளிலிருந்து உங்களுக்கு என்னென்ன தலைப்புகளிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு சார்ந்த கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதாவது பண்டைய கால வரலாறு, சமகால வரலாறு, நவீன கால இந்திய வரலாறு வந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மொமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கம், இந்த தலைப்பிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து ஜாகிரஃபியிலேருந்து கேள்வி கேட்பாங்க. இந்தியன் ஜாகிரஃபி, இந்திய புவியியலிருந்து கேட்பாங்க. உலக புவியியலிருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமி, இந்த தலைப்பில் இருந்து உங்களுக்கு கேள்விகள், இந்திய பொருளாதாரத்திலிருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், எக்கோலஜி, பயோடைவர்சிட்டி, சுற்றுச்சூழல், சூழலியல், உயிர் பன்முகத்தன்மை, இந்த தலைப்புகளில் இருந்தும் கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. இறுதியாக நம்ம வந்து பார்க்குறப்ப ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல், இந்த தலைப்பில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து சிசாட்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்புக்கு கீழேயும் உங்களுக்கு கேள்வி வந்து கேட்பாங்க. 50 கேள்வி அப்படின்றது இந்த 3 தலைப்புகளிலிருந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன், இந்த தலைப்பிலிருந்து கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு பேசேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கட்டுரை மாதிரி ஒரு எஸ்ஸே வந்து இருக்கும். அந்த எஸ்ஸேவை படித்து பார்த்துட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. மனக்கணக்கு அப்படின்னு சொல்லுவோம், அதை சார்ந்த கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, இந்த தலைப்பில் இருந்தவங்களுக்கு கணிதத்தில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூடு, இந்த தலைப்பில் இருந்தவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 100 கேள்வி. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த சிசாட்டில் இருந்து மட்டும் உங்களுக்கு ஒரு 50 கேள்வி. சரிங்களா? இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்த பாடத்துக்கான புத்தக பட்டியல் நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கு நீங்கள் தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் 11th 12th ஹிஸ்ட்ரி புக் நீங்கள் வந்து படிக்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு சமச்சீரில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் ஹிஸ்ட்ரி புக் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இந்த புக்கே வந்து போதும். சொல்லப்போனால் இந்த புக்கே பெரிய புக்கு தான். இந்த 11th புக்கு 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர் இருக்கும்.
பட் நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த புக் படிக்க முடியும். சரிங்களா? நிறைய புக், ஏன்னா நமக்கு இருக்கிறது 30 நாள் தான் இருக்குது. அப்போ ஒரு பாடத்துக்கு நீங்கள் ஒரு புக் ஃபாலோ பண்ணால் போதும். நிறைய நான் வந்து இந்த பாடத்தை ஃபுல்லாக படிக்க போகிறேன், நான் நிறைய கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, இப்போ ஹிஸ்ட்ரிக்கே நீங்கள் தமிழ்நாடு சமச்சீர் புக்கு, என்சிஆர்டி புக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கு, ஓல்டு என்சிஆர்டி அப்படின்னு அடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதெல்லாம் படிக்க முடியாது. படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே தான், இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிக்க முடியாது. ஸோ இந்த புத்தகம் மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு எல்லாமே எனக்கு கவர் ஆகும். இதுவே வந்து கொஞ்சம் பெரிய புக்கு தான். நீங்கள் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதில் எந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை நீங்கள் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா இந்த புத்தகம் உங்களால் கவர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உட்காந்து கரெக்டாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த புக் உங்களால் முடிக்க முடியும். அதுக்கடுத்து அடுத்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. இது ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்துக்கு நீங்கள் எம் லக்ஷ்மிகாந்த் எழுதுனா அவருடைய புத்தகம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த புக்குமே பெரிய புக்கு தான். லேட்டஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92 சாப்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நிறைய சாப்டர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் நிறைய கண்டென்ட் இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டை டு அட்டை வந்து நம்ம படிக்கக்கூடாது. ஒவ்வொரு சாப்டர்லையும் முக்கியமான ஒன்று, இந்த பாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகமே வந்து எப்படி போகும் அப்படின்னு தெரியுங்கன்னா ஆர்டிகல் வைஸாக தான் போகும். ஓகேங்களா? அப்போ இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் அப்படின்றதுக்கு அப்போ ஆர்டிகல் 1னா என்ன, ஆர்டிகல் 2னா என்ன, ஆர்டிகல் 3னா என்ன, ஆர்டிகல் 4னா என்னன்னு சொல்லி அப்படியே நிறைய போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே படிக்கணுமா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே ஆர்டிக்கல் இருக்கும். எல்லா ஆர்டிக்கிளுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதையும் படிக்க தேவையில்ல. எல்லா ஆர்டிக்கிளுமே நம்ம படிக்க தேவையில்ல. முக்கியமான ஆர்டிக்கல் மட்டும் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஏரியாவில் இருந்து மட்டும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு ஒரு பாடம் வந்து இருக்கும். இந்த பாடத்தில் ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆர்டிகல், இந்த ஆர்டிகல்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் எதுக்கெல்லாம் விலக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு ஆர்டிகலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க, இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களால் கவர் பண்ண முடியாது. சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா தமிழ்நாடு சமச்சீர் புக் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டின்னு புக் வந்து இருக்குது. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு புக் வந்து இருக்கும். ஸோ அந்த புக்கும் நீங்கள் இந்த பாடத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான மெட்டீரியல் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்தியன் பாலிட்டிங்க நான் சொல்லக்கூடிய இந்த புத்தகங்களை தவிரவும் இன்னொரு மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு அடுத்து வந்து சொல்கிறேன். இந்த புக் லிஸ்ட்டு சொல்லிவிட்டு இதை நீங்கள் இந்த புக் லிஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நான் சொல்கிறேன் இன்னொரு மெட்டீரியல் நான் சொல்கிறேன், அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து இந்தியன் ஜியாகிரஃபி. இந்த பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்சிஆர்டி புக்கில் இந்த 5 புக் மட்டுமே நீங்கள் வந்து படிங்க. 6th என்சிஆர்டி த எர்த் அவர் ஹேபிட்னு ஒரு புக் இருக்கும். இந்த புக் நீங்கள் வந்து படிக்கலாம். 7th என்சிஆர்டி அவர் என்விரான்மெண்ட்னு ஒரு புக் வந்து இருக்கும். இந்த புக் நீங்கள் வந்து படிக்கலாம். 8th என்சிஆர்டி ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த புக் நீங்கள் வந்து படிக்கலாம். 9th என்சிஆர்டி கண்டெம்பரரி இந்தியா 1. இந்த புக் நீங்கள் வந்து படிக்கலாம். கண்டெம்பரரி இந்தியா 2. இந்த புக் நீங்கள் வந்து படிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான டயத்தில் படித்து முடிச்சிடலாம். இந்த பாடம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டேலே படித்து முடிச்சிடலாம். 1 டே கூட ஆகாது. லாஸ்ட் ஒரு 3 சாப்டரில் மட்டும்தான் அதிகமான கண்டென்ட் இருக்கும் இந்த புக்லலாம். அது அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? அதனால ஸ்பீடாக நீங்கள் வந்து இந்த புக்கெலாம் வந்து படித்து முடிச்சிடலாம். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே வந்து கம்மியான புக் தான் கொடுத்துருக்கோம். இந்த 5 புக்குக்காக நீங்கள் போய்ட்டு ஆர்டர் போடாதீங்க. அமேசானில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த புக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு 20 நாள் 30 நாள் ஆகும். அதுக்குள்ளே அந்த பரீட்சையே முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஆன்லைனில் போய் ஆர்டர் போடாமல் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு என்சிஆர்டி 6th புக்கு த எர்த் அவர் ஹேபிட்டட் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா அந்த புக்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோடிங் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமி. இந்த பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புக் மட்டும் நீங்கள் வந்து படிங்க. 12th என்சிஆர்டி புக்கு, எக்கனாமிக் புக்கு, இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த புத்தகம் மட்டுமே நீங்கள் வந்து படிங்க. சரிங்களா? இந்த புக் ஒரு புக் மட்டுமே வந்து போதும். ப்ளஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மட்டுமே வந்து இந்த பாடத்துக்கு வந்து போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்விரான்மெண்ட். ஓகேங்களா? என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி. இதுக்கு பயாலஜி புக். ஓகேங்களா? இது வந்து 12th என்சிஆர்டி பயாலஜி புக்கில் இந்த 4 பாடம் மட்டுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு ஓரளவு கவர் பண்ணிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த புக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து சயின்ஸு, ஜென்ரல் சயின்ஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கு இல்லைனா சமச்சீர் புக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் பேஸ்டு டாபிக் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ புக் லிஸ்ட் அப்படின்றது இவ்வளோ தான். இந்த புத்தகம் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து படிக்க முடியும். இந்த குறிப்பிட்ட நாளில் படிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்க்குறப்ப சிசாட் இந்த தலைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது 2014லேருந்து உங்களுக்கு சிசாட்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சிசாட் கொஸ்டின் பேப்பர் வந்து 2014லேருந்தே நமக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த பாடத்துக்கு போயிட்டு இப்போதைக்கு இந்த ஷார்ட் டைமில் போயிட்டு ஆர்எஸ் அகர்வால் அந்த மாதிரி புக்கு வாங்கினீங்கன்னா அப்படின்னா வந்து படிக்க முடியாது. ஏன்னா அந்த புக்கும் பெரிய புக்கு, அதை படிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர்டி புக்கு இல்லைனா சமச்சீர் புக்கில் 6th to 10th இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கில் நீங்கள் அப்ளிகேஷன் டாப்பிக்கில் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தலைப்புகள்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஆவரேஜ்லேருந்து கேட்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்பாங்க, கேலண்டர் சம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. அந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கும். சமச்சீர் புக்லையும் இருக்கும், என்சிஆர்டி புக்லையும் இருக்கும்.
அந்த டாபிக் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கிடைக்கும். இந்த புக்கை நீங்கள் டவுன்லோடிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். இது ரொம்ப முக்கியமான படம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 6லேருந்து ஒரு 8 மாதங்களுக்கு மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். வருட கணக்கிலலாம் படிக்க முடியாது. ஏன்னா ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் டக்குன்னு படிக்கிறது அப்படின்றது கஷ்டம். ஒரு 6 மாதம் மினிமம் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 8 மாதம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுவுமே வந்து எனஃப் தான். சரி, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன அகாடமி மெட்டீரியல் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் tn.gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியலுமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஹிஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா? இப்போ ஹிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு புக் வாங்க முடியல, பாலிட்டிக்கு புக் வாங்க முடியல, உங்களுக்கு எந்த பாடத்துக்குமே புக் வாங்க முடியலனாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்க. தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் .gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் நீங்கள் வந்து போங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும். இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமி எல்லாத்துக்குமே உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்கும். சப்போஸ் உங்களால் லக்ஷ்மிகாந்த் புக் வந்து வாங்க முடியல, லக்ஷ்மிகாந்த் புக்லாம் உங்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறப்ப இந்த வெப்சைட்டில் டாபிக் வைஸ் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு வெப்சைட் மட்டுமே போதும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் நான் சொன்ன அந்த புக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா, இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே இருக்கும். அழகாக நீங்கள் எடுத்து அதை நீங்கள் படிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோ கூட இந்த வெப்சைட் போயிட்டு எப்படி நம்ம நோட்ஸ் வந்து டவுன்லோடிங் பண்ணணும், என்னென்ன நோட்ஸ்லாம் இங்கே இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு அடுத்து கொண்டு வரேன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான வெப்சைட்டு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்கோ அந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் இந்த நான் முதல்வன் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு அளவுக்கு இருக்குது அப்படின்னா யூபிஎஸ்சி தரத்தில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து யூபிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர் 29 ஆண்டுகளுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 30 கொஸ்டின் நீங்கள் கட்டாயமாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 30 நாளில் நீங்கள் 900 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000 கொஸ்டினுக்கு மேலே கூட நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது மட்டுமே பண்ணீங்க அப்படின்னா போதும், கட்டாயமாக இந்த எக்ஸாம் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான என்ட்ரன்ஸாக தான் வைக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விகள்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே வந்து போதும், நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். இன்னொன்று மெட்டீரியல்ஸ், டாபிக் வைஸ் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் இப்போ நியூஸ் பேப்பரில் வருது, கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது எந்த இயர் வந்து தொடங்கினாங்க, அது எந்த மினிஸ்ட்ரி வந்து தொடங்கினாங்க, ஒரு திட்டத்துக்கான அது எதுக்காக அந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்தியா சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய, இந்தியா வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நியூஸில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். அதுக்கடுத்து முக்கியமான குளோபல் சமிட்ஸ், உலகளவில் முக்கியமான மாநாடுகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன, இந்தியா இதெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இஸ்ரோ வந்து முக்கியமான ராக்கெட்லாம் ஏவிருப்பாங்க, அதை பற்றி படிக்கணும். அதுக்கடுத்து டிஆர்டிஓ, இதை பற்றி நம்ம வந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இன்னோவேஷன் சார்ந்த டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ், நம்மளுடைய இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக நாடுகள், பல நாடுகளினுடைய ஆர்மியோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து கூட்டாக அந்த எக்ஸசைஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து எங்கே நடக்குது, அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் ஒரு பேர் இருக்கும். ஓகேங்களா? இந்தியா வந்து வேறு ஒரு நாட்டோட எக்ஸசைஸ் கூட்டு சேர்ந்து ஒரு பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு பயிற்சிக்கும் பேர் வந்திருக்கும். ஸோ அந்த பயிற்சியோட பெயரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இருந்து கேள்விகள் அப்படின்றது கேட்க வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதுக்கடுத்து நிறைய உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IUCN லிஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் இந்த டாபிக் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இதையும் தாண்டி முக்கியமான நேஷனல் பார்க்கு, பயோஸ்பியர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்லாம் இப்போ நான் புக் லிஸ்ட்டு தாண்டி நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான டாப்பிக்கு, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதில் வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அடுத்த 30 நாட்களுக்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 30 நாட்களை ஒரு மாதத்தை நம்ம என்ன பண்ணலாம், 4 வாரங்களாக நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? 4 வீக்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த 4 வாரங்களாக பிரித்து நீங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு நாளில் வந்து நீங்கள் வந்து எப்படி பிரிக்கணும், ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் படிக்கலாம், எத்தனை பாடம் படிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பாடம் படிக்கணும். சரிங்களா? இப்போ டே 1ல் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி டே 1ல் நீங்கள் வந்து இருக்கீங்க. இந்த நாள் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு தலைப்பு எடுத்து நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜாகிரஃபி, இந்த பாடம் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பாடம் படிக்கணும். அப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி 3 மணி நேரம் படிக்கிறீங்க, ஜாகிரஃபி நீங்கள் 3 மணி நேரம் வந்து படிக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக CSAT, ஏன்னா CSATலேருந்து 50 கேள்விகள் வருது அப்படின்றப்ப இதையும் நீங்கள் போட்டு பார்க்கணும். CSAT நீங்கள் 2 hours 2 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னீங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னாவே
அப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் வருது? கிட்டத்தட்ட 9 மணி நேரம் வந்து வருது சரிங்களா? அப்போ 9 ஹவர்ஸ் அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த 30 நாள் படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களால் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் முடியுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் கூட படிக்கலாம். நீங்கள் ஹிஸ்ட்ரி 4 ஹவர்ஸ் படிக்கலாம். அதுக்கடுத்து ஜியாகிரஃபி நீங்கள் 4 ஹவர்ஸ் படிக்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸ் 2 மணி நேரம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் வந்து படிப்பீங்க. இந்த 30 நாட்கள் நீங்கள் நேரம்லாம் பார்க்காதீங்க. கட்டாயமாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும். இந்த நான் முதல்வன் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நேரம்லாம் பார்க்காம நீங்கள் நல்லா நீங்கள் வந்து படிங்க. ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் 2 பாடம் நீங்கள் வந்து படிங்க. ஒன்று இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் வந்து காலையில் செஷன் ஃபுல்லாக படிங்க. மதிய செஷன் ஜியாகிரஃபி ஃபுல்லாக நீங்கள் வந்து படிங்க. டெய்லியுமே நீங்கள் CSAT போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா? வாரம் ஃபுல்லாக எல்லா நாளுமே இந்த மாதிரி வந்து போட்டோம். அதுக்கடுத்து 2வது வாரத்தில் நீங்கள் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி இந்த 2 பாடமும் நீங்கள் வந்து முடிச்சிருங்க. டெய்லியுமே CSAT போட்டு பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் படிக்கணும் சரிங்களா? அதுக்கடுத்து 3வது வாரம் ஜென்ரல் சயின்ஸு இந்த டாபிக் நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இந்த டாபிக் நீங்கள் இந்த 2 பாடமே ஒரு நாளைக்கு இருக்குன்னா காலையில் சயின்ஸு, மதியம் என்விரான்மெண்ட், அடுத்த நாள் அகைன் காலையில் சயின்ஸு, என்விரான்மெண்ட் இதே மாதிரி 6 நாள் நீங்கள் படித்து இந்த பாடத்தை நீங்கள் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 4வது வாரம் அப்படின்றது முக்கியமான டாப்பிக்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரிவிஷன் அப்படின்றதும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஒரு 30 டேஸில் ஒரு பெரிய சிலபஸ் முடிக்கணும் அப்படின்றது கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். கட்டாயமாக முடியும். நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து முடியும். இந்த ஸ்டடி பிளானில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி படிங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் பாலிட்டி, எக்கனாமி படிக்கணும்னா இதை கூட நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து படிங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க. ஏன்னா மாதம் உங்களுக்கு 7,500 ரூபாய் அப்படின்றத கொடுப்பாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு கோச்சிங் போகணும் அப்படிங்கிறப்ப சென்னையிலே உங்களால் கோச்சிங் போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையில் ப்ரைவேட் அகாடமிக்கு கோச்சிங் போகிறீங்க அப்படின்னா ஃபீஸ் மட்டுமே நீங்கள் எவ்வளோ கட்டணும்? கிட்டத்தட்ட 1,50,000 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும். அங்கே சென்னையில் தங்கி படிக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கு மட்டுமே வந்து ஆகும் சரிங்களா? தங்கறதுக்கு மட்டுமே வந்து ஆகும். நீங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 லட்ச ரூபாய் 3,00,000 லட்ச ரூபாய் வந்துடும் நீங்கள் சென்னை போய் தங்கி இருந்து படிச்சிங்க அப்படின்னா. ஆனால் இந்த ஸ்கீமில் செலக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கோச்சிங் கிளாஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் மாதம் உங்களுக்கு 7,500 ரூபாய் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா? இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கட்டாயமாக நீங்கள் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு வந்து படிங்க. நம்ம சேனலில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நிறைய போஸ்ட்லாம் வந்து போடுறோம். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கூட நீங்கள் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணுவேன். நான் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.